இசை, என்கிட்ட பேசுறதுக்கு எதுக்குமா தயக்கம்? எதுவா இருந்தாலும் சொல்லு. அது வந்தத்த நீங்க இசை. நினைக்கிற மாதிரி நான் நல்ல நேரம் முடிய போகுதுமா. ஆ, நல்ல நேரத்துல பூஜையை முடிச்சிருவோம், அதுக்கப்புறமா பேசிக்கலாம். இல்ல பாட்டி, நான் அத்தை கிட்ட பேசியே ஆகணும். அம்மா, இசைதான் ஏதோ சொல்லணுங்கிறாளே, அது என்னன்னு கேட்டுருவோமே. சுபத்ரா எங்க போறா? அப்புறம் பேசிக்கலாமே. முதல்ல பூஜை முடிச்சிடலாம். சரியா? எல்லாரும் வந்திருக்காங்கல்ல. இல்ல மாமா, நான் அத்தை கிட்ட பேசியே ஆகணும். இசை, உனக்கு புரியலையாமா? முதல்ல நாம விசேஷத்தை முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் நாம எவ்வளவு நேரம் வேணா பேசலாமே. இல்ல அத்தை, நான் இப்பவே பேசி ஆகணும் அத்தை. எதை பத்திமா பேசணும்னு சொல்ற? என்ன சொல்ல போற? ஆ, சுபத்ரா, இசை தான் ஏதோ சொல்ல வர்றால, அதை என்னன்னு கேளு. நீ சொல்லுமா. சரி சொல்லு இசை, என்ன சொல்ல வர? சொல்லு. அது வந்து அத்தை, சொல்லு இசை, நான் கர்ப்பமா இல்லைன்னு சொல்லு. எல்லாரும் முன்னாடியும் சொல்லு. அத கேட்டு என்னோட அண்ணி அசிங்கத்தால தலை குனியணும். சொல்லுமா. அத்தை, அது நான் என்ன இசை, என்ன ஆச்சு? என்கிட்ட பேசுறதுக்கு ஏன் இப்படி தயங்குற? எதுவானாலும் சொல்லு, சொல்லு சீக்கிரம். அது அது வந்து அத்தை, சீக்கிரம் சொல்லி தொழுடி. நான் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அத்தை. நான் நினைக்கிற மாதிரி நீ என்னமா இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ நான் நினைக்கிற மாதிரி தான் இருக்க. ஐயோ இல்ல அத்தை, நான் சொல்ல வந்ததே வேற. விஷால் எதுக்கு எனக்கு வீடியோ கால் பண்றான்? என்ன விஷால், இசைக்கு வீடியோ கால் பண்ற மாதிரி யாருக்கு பண்ணாலும் வீடியோ கால் தான் பண்ணுவியா? ஒரு வகையில நீ வீடியோ கால் பண்ணதும் நல்லதா போச்சு. இங்க உன் இசை அவ கர்ப்பமா இல்லங்கறத அத்தை கிட்ட சொல்ல போறா. அத நீயும் பாரு. மேடம் மேடம், அவசரப்படாதீங்க. ஒரு முக்கியமான ஆளு இங்க இருக்காரு, பாக்குறீங்களா? பாருங்க. அப்பா. ஸ்ரீஜா. ஏய் விஷால், எங்க அப்பாவை எதுக்கு கட்டி போட்டிருக்க? இப்ப பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல ஸ்ரீஜா. நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவலாம் எனக்கு தெரியாது. இசை அம்மா கிட்ட எந்த உண்மையையும் சொல்ல கூடாது, புரியுதா? ஒருவேளை அவ சொல்லிட்டான்னு வச்சுக்கோயேன். ஸ்ரீஜா, அவ சொல்றதெல்லாம் கேட்காத. ஹலோ, நீங்க எதுவும் பேசக்கூடாது. அவனுக்கும் எனக்கும் மட்டும் தான். நீங்க அமைதியா இருங்க. இரு, நான் என்ன பண்றேன் லைவ் டெலிகாஸ்ட்ல பாரு. ஏய், நீ சொன்னா கேளு. வேண்டாம். ஏய் விஷால், சொன்ன கேட்க மாட்டாங்க. விஷால் விஷால் விஷால், எதுவும் பண்ணாத விஷால், ப்ளீஸ். வேண்டாம் விஷால், எங்க அப்பாவை எதுவும் பண்ணிராத விஷால். வேண்டாம். சும்மா பேசினா பார்த்தா கொளுத்தி விடுற பாரு. சொல்றது கேட்கல, கொளுத்திடுவேன். விஷால் விஷால் விஷால், எதுவும் பண்ணாத ப்ளீஸ். நான் இப்பவே போறேன். ப்ளீஸ், அவர் எதுவும் பண்ணாத விஷால். எங்க அப்பாவை எதுவும் பண்ணாத விஷால், ப்ளீஸ். இந்த பாரு, நான் எதுவும் பண்ண கூடாதுன்னா இசை அம்மா கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. ஸ்ரீஜா, அவ சொல்றத கேட்காத. என்ன பத்தி கவலைப்படாத. அப்பா, இசை தான் கர்ப்பமா இல்லைன்னு சுபத்ரா கிட்ட சொல்லட்டும். அதை நீ தடுக்காத. அப்பதான் நீ நிம்மதியா அந்த வீட்டுல இருக்க முடியும். அவளை தடுக்காத. அவ சொல்லட்டும். என்ன பத்தி கவலைப்படாத ஸ்ரீஜா. அப்பா பாரா, உங்க அப்பாவும் ஒன்ன மாதிரியே பெரிய கிரிமினல் தனம்லாம் பண்ணுவாரு போல இருக்க. சரி, அப்பாவே சொல்லிட்டாரு,
உனக்கு 2 சாய்ஸ் தான். ஒண்ணு உன் அப்பாவா, இல்ல அவரு சொன்ன அந்த ஒரு வார்த்தையா, எது வேணும் நீயே சூஸ் பண்ணிக்கோ. ஆனா இசை மட்டும் அந்த விஷயத்தை எங்க அம்மா கிட்ட பேசக்கூடாது. அப்படி பேசினான்னு வையேன், உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு சான்ஸ் தான். புரியுதா? விஷால் 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 ப்ளீஸ் விஷால், இப்படி எல்லாம் பண்ணாத விஷால். நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். இசை எதுவும் சொல்ல மாட்டான். நான் இப்பவே போறேன். ஸ்ரீஜா வேண்டாம், ஸ்ரீஜா சொல்றத கேளு. விஷால், நீ சொன்ன மாதிரியே வர்ஷினி வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லிட்டேன். அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. தயவு செஞ்சு எங்க அப்பாவை ஒண்ணும் பண்ணிடாத ப்ளீஸ். பரவாயில்ல ஸ்ரீஜா, பரவாயில்ல. உனக்கும் ஒருத்தர் மேல இவ்ளோ பாசம் இருக்குன்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். விஷால், நீ முதல்ல அங்க இருந்து வெளியில வா. ஏய், என்ன எனக்கு இந்த ஆர்டர் போடுற வேலை எல்லாம் நீ வச்சுக்காத. வர்ஷினி வீட்டுக்கு வந்து சேர்ந்ததும் இசை எனக்கு கால் பண்ணட்டும். அவ போன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதோ உன் பாசமுள்ள அப்பாவை என்ன பண்ணலாம் நான் யோசிக்கிறேன். அது வரைக்கும் நீ பொறுமையா வெயிட் பண்ணு. விஷால், நீ சொன்ன மாதிரியே அந்த வர்ஷினியை நான் விட்டுட்டேன்ல, அப்புறம் எதுக்கு நீ இன்னும் அங்கே இருக்கிற? ப்ளீஸ் விஷால், எங்க அப்பாவை விட்டுடு ப்ளீஸ். உங்க அப்பா உயிருக்கு ஒரு ஆபத்துன்னு அப்படியே பதறல ஸ்ரீஜா. ஏய், உனக்கு இருக்கிற அதே பாசமும் வலியும் தான் மத்தவங்களுக்கு இருக்கும். அதே உனக்கு தோண மாட்டேங்குது. மத்தவங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சிருக்கியா நீ?